வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ட்ரெண்டிங் நேபாளி டிஷ் சிக்கன் சொக்கானா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பார்க்க போகிறோம். பொதுவாக சிக்கனை சுட்டு எடுப்பாங்க, ஆனால் நம்ம இன்றைக்கி மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி இந்த டிஷ்ஷை ரெடி பண்ண போகிறோம். இப்படி செய்கிறதுனால சிக்கன் நல்லா ஜூஸியாகவும் மேலே மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நம்ம பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சம்பளம் கிடையாது, வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? சோறு தான் முக்கியம். சிக்கனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஓரங்கட்டுங்க. ஓரங்கட்டின சிக்கனை அப்படியே எண்ணெய் காஞ்சதும் சிக்கனை பொரித்து எடுத்து வாயில் போட்டுறாதீங்க. அப்புறம் சோக்கானா செய்கிறதுக்கு சிக்கன் இருக்காது, பார்த்துக்குங்க. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மசாலா அந்த பொரித்து எடுக்கும்போது நமக்கு அந்த வாசனை ஆளை அள்ளிட்டு போதுங்க. அப்படியே பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? அப்புறம் கருக விடாமல் பொரிக்கணும், சரிங்களா? அதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் தயிரில் 1 ஸ்பூன் சர்க்கரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கிட்டு சிக்கனில் ஊற்றிடுங்க. அப்புறம் டிஷ்ஷோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு தாளிப்பு எடுத்து தேவையான அளவு கடுகெண்ணெய் ஊற்றி, கடுகெண்ணெய் நல்லா சூடானோன்னே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா நல்லா பல்லன்னு சிக்கன் சொக்கா செம்மையாக சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க. இது பரோட்டா, சப்பாத்தி, சவர்மா எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. சுடு சோத்தில் வச்சு பரட்டி எடுத்து சாப்பிட்டா அப்பப்பா சொர்க்கமே முன்னாடி வந்து நிற்கின மாதிரி இருக்கும். பக்கத்து வீடு வரைக்கும் மணக்குங்க. ஆஹா, இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.